கர்த்தர் நல்லவர். கரங்களை மேல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உன்னதமான தேவன், உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வவல்ல நிழலில் தங்குவான். கர்த்தரன் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என்னுடையதான உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. இது விசுவாச வாழ்க்கை 151வது பாகம். கர்த்தர் நல்லவர். அதுல ஆவிக்கற்ற பலிகளை குறித்து நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தம்முடையதான வார்த்தையை வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 11 இது விசுவாச வாழ்க்கை, இது விசுவாச அதிகாரம். அதுல முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எபிரேயர் 11. விசுவாசமானது நம்பப்படின் உறுதியும் காணப்பட நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசன உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்பட உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும் போது எனக்கு ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யுது? கர்த்தர் அதோட என்னோட பேசுகிறார். வசனம் பேசுகிறது. அல்லேலூயா. வார்த்தை பேசுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இங்கிருந்து வல்லமை பேசுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். வானாதி வானவர் உயர்ந்த தம்முடையதான சிங்காசனத்திலும் நமக்கு என்ன செய்யறாரு? வார்த்தைகளை கொடுக்கிறார். என் பொது அறிவோ அல்லது என்னுடைய வேதத்தை வாசிக்கிற அறிவோ நமக்கு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருந்தா எனக்கு தர்ற இந்த வார்த்தை மறுபடியும் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் உங்களை அங்க பார்க்க சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். இது வாரம் தான் வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 151 வாரம் வாசித்து விட்டோமே. இனிமேல் என்ன நம்ம பார்க்கணும் மனப்பாடம் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு முறை பணத்தை என்னும்போது பார்த்துதானங்க என்றீங்க. அதான் பார்த்துட்டீங்களே ஏற்கனவே. அல்லேலூயா. 100 ரூபாய் நோட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 500 ரூபாய் கரெக்டா கண்ணை மூடிட்டே இருந்தாலும் தொட்டு பார்த்து கூட சொல்ற ஆட்கள் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்ட் வீக்ல என்ன பேசினாங்கிறத அவன் சொல்லிடுறேன். ஒரு ரெக்கார்ட் வெர்சஸ் ரெக்கார்ட். ஆமென் சொல்லுங்களேன். இது யூதர்களுக்காக, இஸ்ரவேலருக்காக. அது மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து உள்ள வந்துட்டு பின்பதாக அவனுக்குள்ள ஒரு சலனம், உலகத்தை பார்க்கறாங்க அல்லது அவங்க கடந்து வந்த அந்த பாரம்பரியத்தை நோக்கி பார்த்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சுற்றி இருக்கிற நண்பர்கள், அவங்க சுற்றி இருக்கிற உறவுகள், அவங்க சுற்றி இருக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் அவர்களை மேற்கொள்ள என்ன பண்றாங்க? இயேசுவை விட்டு அப்படியே வழுவி போற ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த தேவனை, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட தேவனை என்ன பண்றாங்க? வழுவி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு யூதர்களிடத்துல சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய ரெக்கார்டு இருக்கு பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமே இருக்குது. முன்னோர்களின் பாரம்பரியம், ரெக்கார்டு, மிக நீண்ட வரலாறு நம்ம கிட்ட இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு நம்ம வச்சிருக்கிறோம். வரலாறு நம்ம கிட்ட இருக்குது. நீங்க இன்றைக்கு ஒரே ஒருத்தரை நம்பி போலாமா? நம்மகிட்ட பாருங்க, ஆபேல் இருக்கிறாரு. ஆமென். மரித்தும் பேசின ஆபேல் இருக்கிறான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பரமேறி போன ஏனோக்கு இருக்கிறாரு. நோவா பேழையை கட்டினா முதல்ல அவ்வளவு பெரிய ஒரு பேழையை கட்டி உயிர்களை காத்து தன் குடும்பத்தை ரட்சித்து நீதிக்கு சுதந்திரவாளியான நோவா இருக்கிறாரு. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வாக்கு தத்தங்களை பெற்றான், தீர்க்கதரிசனங்களை பெற்றான், ஆசீர்வாதத்தை பெற்றான், புது உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டான், விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டான். கடவுளுடைய தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட நம்முடைய ஆபிரகாம் இருக்கிறாரு. ஆபிரகாமை விட்டு போலாமா? பலிபீடத்தில் தன் பிள்ளையை வைத்து அவ்வளவு வைராக்கியம் பாராட்டின ஆபிரகாமை விட்டு நீங்க எங்க போலாமா? இத்தனை பேர் வரிசையா, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது, தானியேல் என்று சொல்லி அந்நிய தேசம் போனாலும் தம்முடையதான யூத இஸ்ரவேலுடைய அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்தவர்கள் எல்லாம் நிற்க, நீங்க அதெல்லாம் இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட. பரிசுத்தவான்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், முன்னோர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள், இத்தனை விதமான ரட்சகர்களை தாண்டி ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அதுவும் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி மரித்து போன ரோமர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட, புறஜாதியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நம்பி நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டவர்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன்.
இவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம இனத்துல, இவ்வளவு பேர் இருக்காங்க பரிசுத்தவான், இவ்வளவு அப்பழுக்கற்றவர்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு தேவ தூஷணம் குற்றம் சாட்டப்பட்ட சிலுவையில அறையப்பட்ட இயேசுவையா தேடி போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட கேக்குறாங்களா இல்லையா, பைத்தியமாடா நீ, இவ்வளவு என்ஜாய்மெண்ட் இருக்குது. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எத்தனை கடை திறந்து வச்சிருக்கிறாரு. அம்மாவில்லையா சொல்லுங்க, அரசாங்கமே திறந்து வச்சிருக்குடா. என்னடா இன்னும் போய் ஏசு அதுன்ட்டு வா, என்ஜாய். ஆமென் சொல்லுங்களேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். பைத்தியமா நீ, பாரு இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அங்க பாருன்றாங்க. ஸ்டேட்டஸ் போறாங்க. அல்லேலூயா. ஒரே ஒருத்தர் இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சில பேர்லாம் சொல்றாங்க, ஆணியை கூட கழட்ட முடியாதவர் என்னத்தை கழட்டிட போறாரு, என்னத்தை பிடிங்கிற போறாரு. கழட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குத்தின கண்கள், கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிட அவர் வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வைராக்கியம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் அந்த கேள்வி எபிரேயர்ல அதே கொஸ்டினை கொடுத்து, அதே அவங்க என்னெல்லாம் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் லிஸ்ட் எடுத்து எபிரேயர் விசுவாச வாழ்க்கையில வரிசையா வருது. என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன அதே லிஸ்ட் நானும் சொல்றேன்னு சொல்லி அழகா விசுவாசத்தினாலே தான் அவர்கள் ஜெயித்தார்கள். என்ன விசுவாசம் என்றால், ஒருவர் வருகிறார், அவர் தான் நம்முடைய மேசியா என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வி? நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசுவை தேவன் அல்லவா எழுப்பினார்? ஆபிரகாமை எழுப்பாத தேவன், ஈசாக்கை எழுப்பாத தேவன், யாக்கோபை எழுப்பாத தேவன், தாவீதை எழுப்பாத, ஏன் மோசேயை எழுப்பாத தேவன். அப்போ ஒருத்தரை எழுப்புறாருன்னா அவர் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானவராக இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். யாரையுமே உயிரோடு எழுப்பாம, மரித்து உயிரோடு எழுப்பாம இவர் ஒருவரை மாத்திரமே எழுப்பி இருக்கிறார் என்றா அவர் தேவகுமாரன் அல்லவா. அதுவும் எழுப்பப்பட்டவர் பூமியில இல்ல, பரலோகத்தில் இருக்கிறார். பரிசுத்த சிங்காசனங்களிலே தேவன் வீற்றிருக்கிறவருக்கு வலது வருஷத்துல அல்லவா வீற்றிருக்கிறார். அப்ப இவர் யார் என்பதை தான் எபிரேய நிறுவனம் நமக்கு என்ன செய்து, அவங்களுக்கு கேள்வி கேட்டா உடனே எல்லாம் அடங்கி திரும்ப என்ன பண்றாங்க, இல்ல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவரை தேவனை எழுப்புனார்னா அவர் எவ்வளவு முக்கியமானவரா இருப்பார். ஒரு தேவனை எழுப்புனார்னா அவர் மேல எவ்வளவு பாசம், அன்பு. இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவ்வளவு பேர்ல யாரை எழுப்பாம அவரை எழுப்பினே இருக்கிறார்னா யார்தான் எழுப்ப முடியும்? பிசாசால முடியாது, தன்னையே ஒரு எழுப்பிக் கொள்ள முடியாது. ஜீவாதிபதியா இருக்கிற தேவன் தான் ஒருவரை உயிரோடு எழுப்ப முடியும். அவரை குத்தி நடத்த நாங்க பார்த்தோம், அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நாங்க பார்த்தோம், அவர் பரிதாப தூண நாங்க பார்த்தோம், உயிர் தெழுந்ததை நாங்க பார்த்தோம், அவர் காயங்களை நாங்க பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. என்றுதான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அப்பதான் அதுக்கப்புறம் தான் என்ன சார் நிருபம் என்ன செய்து வரலாறையே மாற்றுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொன்ன எல்லாரும் எழும்பவில்லைங்க, நீங்க சொன்ன எல்லாரும் என்ன செய்யல, உயிரோடு மூன்றாம் நாளில் எழும்பவில்லை. இவரோ இருதயம் குத்தப்பட்டவர், அவருடைய ஆணிகளால் அடிக்கப்பட்டவர், சிலுவையிலே அப்படியே தொங்கினவர், தாகமா இருக்கிறது சொல்லினவர், மேற்புறம் கீழ்ப்புறம் மூச்சு வாங்கி கடைசியில ஆவி ஒப்பு கொடுத்தன்னு சொல்லி உயிர்த்து அவர் மரித்து என்பதாக அடக்கம் பண்ணப்பட்டவர் தான் தேவனாலே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டார். உலகத்துல வேற யாரையும் அவர் அப்படி எழுப்பல. ஆமென் சொல்லுங்க. எழுப்பப்பட்ட சில பேர் கூட திரும்ப மரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இவரோ நித்திய காலமாய் உடன்படிக்கையின் ஆசாரியராக என்றென்று நம் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். நம்ம ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த ஆவிக்கேற்ற அந்த பலிகளிலே முக்கியமா ஒரு அது போன வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, அவர் நமக்கு ரட்சகராய் இருக்கிறார், பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், நியாயாதிபதியாக இருக்கிறார். அதாவது நம்ம இதுல இருந்து பார்த்தோம், அப்போஸ்தலர்ல இருந்து கடைசி இருக்கிற நிருபங்கள்ல அப்போஸ்தலர் எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? நியாயத்தை பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், சபைகளை உருவாக்கினவராய் இருந்தார். ஆமா இல்லையா? அற்புதங்களை தம்முடைய நாமத்துல செய்ய என்ன செஞ்சு அனுகிரகம் பாராட்டினவரா இருக்கிறார், ஊழியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு இன்னர் உள்ள அவர் என்ன தன்னை பற்றி எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை இந்த ஆவிக்கற்ற பலிகள் என்கிற இந்த இதுல இருந்து பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். சிலுவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, தேவன் பூமியை முழுவதுமாக அவரை சிருஷ்டிக்கிறார். அவர் சொல்ல சொல்ல வெளிச்சம் வருகிறது, அவர் சொல்ல சொல்ல இருள் வருகிறது, அவர் சொல்ல சொல்ல பூமியின் பூண்டுகள் வருகிறது, அவர் சொல்ல சொல்ல விதை வகைகள், கனி மரங்கள், அது மாத்திரமல்ல மச்சங்கள் மற்றும் அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே ஆகுது. ஆமென் சொல்லுங்களேன். உண்டாக கடவுதுன்னா அது அப்படியே உண்டாகுது இல்லையா? ஆனா பாருங்க, மனிதன் பாவத்துக்குட்பட்ட பொழுது, ஏதேன் தோட்டத்துல பாவத்துக்குட்பட்ட பொழுது இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, தேவ சித்தம் இல்லாமல் மனித சித்தமும் பிசாசனுடைய சித்தமும் வந்து பூமியில புதுசா உண்டாகுது. புரியுதா நான் சொல்றது? அவர் சொல்லும் போதுதான் வரணும் பூமியில. அப்படிதானே இருந்துச்சு. தேவ சித்தம் மாத்திரம் தான் பூமியில உண்டானுச்சு. வெறுமையும் இருளுமா இருந்த அந்த பூமி, ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாகட்டும், வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. ஆனா இப்ப பாருங்க, அவர் சொல்லாமலே பூமியின் மேல ஒரு பாவம் உண்டாகி விட்டது. பிதாவின் சித்தம் நிறைவேறுகிற இடத்துல பிசாசு சித்தம் அங்கே நிறைவேறி விடுகிறது. இதுதான் பாவம். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், என் சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறணும். ஆமென் சொல்லுங்களேன். அது என் சித்தம். என்ன சித்தம்? தேவ சித்தம் என் சித்தமாய் மாறினார். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு ஒன்னானாதான் பூமியில என்ன முளைக்கும்? வெளிச்சம் தோன்றும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சித்தமும் என் சித்தமும் ஒரே கோட்ல வரணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டான்? நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் மனிதனோடு ஏற்படுத்தி இருக்க, அவன் மரண உடன்படிக்கையை மனிதர்களுக்கு கொடுத்து விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். எப்பயுமே சாகாம இருக்கலாம் சொல்லி அழைத்து கடைசியில் என்ன ஆயிட்டான்? நல்லா என்ஜாய் பண்ணுப்பா, வாழ்றது ஒரே ஒரு டைம் தான். அவன் அப்படி சொல்றதான், ஒரே ஒரு டைம் தான் வாழ போறேன். இப்ப என்ன செஞ்சிரு? இளமை இருக்கும்போது நல்லா என்ன செஞ்சு இழுத்துரு, நல்லா சுவைச்சிரு, நல்லா பழகிரு, நல்லா அந்த வாசனை, மரண வாசனை எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க சொல்லுங்க? ஹல்லேலூயா. நுகர்ந்து புசித்து கடைசியில் என்ன செஞ்சாங்க? தேவ சித்தத்தை தம் வாழ்க்கையில் செய்ய முடியாத தூரத்துல நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தின இயேசுவை தேவன் எழுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தின இயேசுவை தேவன் எழுப்பினார். ஏன் அவரை மாத்திரம் எழுப்பினார்? ஏன் அவர் மாத்திரம் அப்படியாக எழுப்பப்பட்டார் என்று சொல்லி காரணம் நமக்கு சொல்ல போகுது வேதம், வசனம் பேசுகிறது. அது அவரது வார்த்தையை பார்த்தாலே தெரியுது எதற்காக இவர் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் வார்த்தைகளை பார்த்தாலே தெரிகிறது, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை பார்த்தாலே தெரிகிறது, அவர் நமக்கு யாரா இருக்கிறார் அவர் சொல்லுவதிலேயே நமக்கு என்ன செய்யுது தெரியுது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்களேன். என்ன ரெக்கார்டு அவர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் சொன்ன மாதிரி என்ன ரெக்கார்டு இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்னா சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்தாருக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்காகவும் ரட்சகராக உயர்ந்திருக்க வேண்டும். அவர் என்ன மாதிரி வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னு பாருங்களேன். மத்தேயு 28 என்ன சொல்றாரு பாருங்களேன். ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த உலகத்துக்கு அவர் தருகிறார். மத்தேயு 28:14 என்ன சொல்றாரு? அதுல 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அவர் சொன்னா, என்னெல்லாம் அவர் நம்ம தான் தான் யார் என்பதை அறிவித்தாரோ அவை எல்லாவற்றையும் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். மார்க் 16 சேம் வேர்டு தான், ஆனா வித்தியாசத்தை பாருங்க. 15 பின்பு அவர் அவரை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது நம்ம மேல் விழுந்த கடமை. என்ன சொல்ல போறீங்க இயேசு குறிச்சு வெளியில போய் நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க கற்றுக்கொண்டவர்கள் சத்தியத்தை பாடமாக உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதே, அதை நீங்க எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்றீங்க. என்ன சொல்லணும் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதற்காக இயேசு எழுப்பப்பட்டார். அவரை மாத்திரம் எழுப்ப பிதாவான எழுப்ப காரணம் என்ன?
அப்படி எழுந்தவர் என்ன செய்ய போகிறார் இதான் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆபிரகாம மறுபடியும் எழுப்பினா அவர் என்ன செஞ்சிட முடியும்? ஈசாக்கை மறுபடியும் எழுப்பினா அவர் என்ன செஞ்சிட முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லது மரித்து போன ஏதோ ஒரு பரிசுத்தம் தான், இன்னைக்கு ஏனோக்குன்னு ஒரு பரிசுத்தம் மரித்து போனா அவரை தான் திருப்பி எழுப்பிட்டாருன்னு வைங்களேன், என்ன செய்து விட முடியும் அவரால்? ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இயேசுவை எழுப்பினால் என்ன செய்ய முடியும் என்பதையும் என்ன செய்ய போகிறார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இவரை எழுப்பிட்டா என்ன செய்வார் இனிமே? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் மரிக்கிறாங்க, அட இன்னும் நல்லா உயிரோட இருந்தா என்ன செய்வாரு? செஞ்சதானங்க செய்ய போறாரு. அல்லேலூயா. ஒருத்தர் அணுகுண்ட அப்துல் கலாம் எழுப்பினா என்ன செஞ்சிருவாரு? மறுபடியும் ஒரு அணுகுண்டை தயாரிக்க போறாரு. அதானே செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அம்மா அவர்கிட்ட செய்ய முடிஞ்சதானே செய்ய முடியும். ஆனா இயேசுவை அவர் எழுப்பினதுனாலே தேவ சித்தம் எப்படி பூமி எங்கும் நிறைவேற போகிறது என்பதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவரை ஏன் எழுப்பினா அவருடைய வார்த்தையை பார்த்தாலே தெரியுது. மனித சமுதாயத்திற்கு நான் என்னவாக இருக்க போகிறேன் என்கிற வரலாறு ஜீசஸ் சொல்றாரு. ரெக்கார்ட் ஆஃப் த ஜீசஸ். அல்லேலூயா. அது அவரை பின்பற்றுவதற்கு இன்னும் எளிமையா மாறிடும். உலக மக்கள் ஏன் அவரை பின்பற்ற வேண்டும்? நாங்க ஏங்க இயேசுவை பின்பற்றணும்? என்னங்க அவர் யார்? அவரு என்னவா இருக்கிறார்? எனக்கு என்னவெல்லாம் எனக்கு செய்வாரு? அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துடைய திருப்பணியில அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா மத்தேயு 11வது அதிகாரம். மத்தேயு 11வது அதிகாரத்துல தாம் யார் என்பதையும் தான் எதற்காக வந்திருக்கிற என்பதையும் ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்றாரு. அதுல முக்கியமான ஒரு காரியம் இதுதான். மத்தேயு 11:27 சகலமும் என் பிதாவால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அறைகூவலை பாத்தீங்களா? வார்த்தையை பாத்தீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. உலகத்துல இருக்க எல்லா மனுஷனுக்கும் இது பொருந்தும். எல்லாரும் இயேசு நோக்கி பாக்குறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க அங்க? உங்க பேரை சொல்லி அழைச்சா எல்லாம் பாப்பீங்க. அந்த அவர் மட்டும் தான் பார்க்க முடியும் இல்லையா? இங்க இருந்து நான் வந்துட்டு பிளிப் அப்படின்னா பிளிப்பு மட்டும் என்னை பார்க்கலாம், மத்தவங்க என்ன பார்த்தா நான் அவங்கள பார்க்க மாட்டேன். ஏன்னா பிளிப்பை தான் நான் கூப்பிட்டுருக்கேன், பிளிப்பை தான் நான் பார்ப்பேன் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு சொன்னவன்னா பாரம் சுமக்கிற அத்தனை மனிதர்களும் இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்க. என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அழைப்பு விழுது பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இயேசு தமது அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு? என்ன சொல்லி கூப்பிடுறாரு? சரிங்க, நாங்க வந்தா நீங்க என்ன செய்வீங்க? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏசு அப்படி சொல்றாரு. நானே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ற இடமும் நானே என்று சொல்லுகிற இடத்தை நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது மாத்திரம் நான் எப்படி இருக்கிறேன்? நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் ஜென்டில் மேன். ஆமென் சொல்லுங்களேன். ஜென்டில்டா இருக்கிறேன், மன தாழ்மையோடு இருக்கிறேன். எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன் எப்படி இருக்கிறானமா? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி கிடைக்குமாமா? இடத்துல என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். யாரையும் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், என்கிட்ட வருகிறவங்களை என்ன புறம்பே தள்ள மாட்டேன், என்கிட்ட வர்றவங்களை என்ன ரெஸ்ட் தருவேன், இளைப்பாறுதல் நிச்சயமாய் தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, லூக்கா 21 பாருங்க. வேற என்னெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். லூக்கா 21 வேற என்ன வாக்குத்தத்தம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அவர் நமக்கு கொடுத்த வாக்கை இப்ப உயிர்த்தெழுந்த பின்பு நிறைவேற்றுகிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 15வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் நாணத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களை விரோதிக்கிறவர்கள் மேல போட்டிருக்கு. இவ்வளவு நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்களை பிடித்து ஜபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். அதெல்லாம் என்ன செய்ய போற? அதனால உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும்
எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு இயேசு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் தர்றேன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். வாக்கையும் ஞானத்தையும் நான் உனக்கு தருவேன். பாருங்க, தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த வார்த்தையை உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமோ அல்லது எந்த ஒரு கம்யூனிட்டியோ எந்த ஒரு பெரிய மனிதர்களோ சொல்ல முடியாத வார்த்தைகளை நிச்சயம் நான் தருவேன் என்று சொல்லுகிறவர், உயிரோடு எழுந்தவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். வேற யாராவது சொன்னாக்க இன்னொரு நாள் எழுதி வச்சா அவர் மதிச்சிருவாரு. பிள்ளைங்க அவங்க பிள்ளை கூட மறைச்சிருவாங்க. அம்மா வேலையா சொல்லுங்க. சில பேர் சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போவோம், கொஞ்ச நாள் அது யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தா அது யார் திங்கிறான்னு தெரியாது. அல்லேலூயா. அம்மா வேலையா. ஆனா ஜீசஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இன்று வரை இளைப்பாறுதல் தருகிறவரா இருக்கிறார். இன்று வரை என்ன செய்யறாரு? வாக்கையும் ஞானத்தையும் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவான் 6வது அதிகாரம் பாருங்களேன். இனி எல்லாமே யோவான்ல தான் வரும். ஏன்னா அது நமக்கு உங்களுக்கு ஈஸியா திறப்புறதுக்கு ஈஸியா இருக்குமேன்ட்டு அதுல எல்லா வார்த்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 35 6:35 கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் 37 பாருங்களேன். பிதாவான எனக்கு கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும், இடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அது மாத்திரமல்ல, 51வது வசனம் பாருங்களேன். 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்துடைய தொடக்கம் பாத்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால அவர் எங்க போனாலும் என்ன செய்வாங்க, பின்னாடியே வந்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, அழிந்து போக போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்தையே நீங்க என்ன செய்யணும், பிதாவிடத்துல கேட்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நித்திய நிலை போஜன கிரியை நடப்பீங்கள், அதை மனசுக்கு அவங்களுக்கு கொடுப்பார்னு சொன்னோன்னா அப்பத்துக்காக பின்னாடி போறாங்கன்னு சொன்ன பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இல்ல நான் நார்மல் அப்பம் கிடையாதுப்பா, ஜீவ அப்பம். என் மாம்சத்தை புசிக்க கொடுக்க நான் வந்திருக்கிறேன், என் ரத்தத்தை பானமாக சிந்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். அது எதுவா என்ன செய்யுங்கள, ஜீவன் உண்டாக்கும். ஆமென். நாம் மரித்ததை எடுத்து புசிக்கிறோம். அல்லேலூயா. அது கோழியோ அது ஆடோ அது மீனோ இல்லையா, ஏதோ ஒன்று ஃப்ரெஷ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தடவை இடவி சாயத்தை தடவை என்ன செஞ்சிடறான் அப்படின்னு என்ன செஞ்சிடறான், வரலன்னா கூட வச்சு இழுத்தறேன். என்னடா பண்ற, இழுத்துட்டு இருக்கிறேன், வரமாட்டேங்குது. எலும்புல என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர், ஜீவ அப்பத்தை நீங்கள் புசித்து இருக்கிறீங்களா, நான் தான் அந்த ஜீவ அப்பம்னு சொல்றாரு. வானத்திலிருந்து இங்க வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இதை மோசே தன்னுடையதான மோசே கொடுத்த அந்த அப்பம், மன்னா என்று சொல்லப்படுகிற அந்த அப்பம் என்ன ஆயிடுச்சு, 40 வருஷம் தான் உங்களுக்கு பின்தொடர்ந்துச்சு. ஆனா நானும் என்றென்றைக்கும் புசிக்க கொடுக்கிற ஒரு அப்பத்தை, என் ஜீவனை உனக்கு தர ஆயத்தமா இருக்கிறேன். இது மாதிரிலாம் யாருமே கட்டளை சொல்லவே முடியாது பாருங்களேன். யாராவது உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா, எனக்கு என்னுடைய ஜீவனை தர்றேன்னு சொல்லுவாங்க, உயிரே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் தான் நீயாக்கும், நீயா நானாக்கும், நம்ம 2 பேரும் ஒரே உயிராக்கணும், அப்படி இப்படியாமா நல்ல கவிதை எழுதி கிடைச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, என்ன சொல்ல மாட்டீங்க, கை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, உயிரோடு இருக்க நாளாலும் உன் கூட இருப்பேன், நான் உயிர் எடுக்காம போகவே மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் தான் பேசுகிறது, நான் அல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. யோவான் 8வது அதிகாரம் பாருங்க, அதுல அப்படியே ஒரு பக்கம் திருப்பங்க. இங்க சொல்ல பாருங்க, அவர் யார் என்பதை, அவர் கேரக்டர் என்ன என்பதை, நான் உங்களுக்கு என்னவா இருக்க போறேன் என்பதை, உங்களுக்கு மாத்திரம் வருகிற உலகத்தாருக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன சொல்லிட்டார்ல, உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. என்னங்க பிரசங்கிக்கிறது, எல்லாம் பாடு வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்கிறாங்க, இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்க, பசியோட இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, ஞானம் இல்லாம இருக்கிறாங்க, வாக்கு எல்லாம் பேச முடியாம எல்லாம் என்ன சில இடத்துல அடங்கி போய் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்க. என்ன நாங்க சொல்றது, நான் போய் சொல்லு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லு.
அல்லேலூயா. நானே வானத்திலிருந்து ஜீவ அப்பன்னு போய் சொல்றீங்களா? நீங்க தான் சொல்லுவீங்களா? 8வது வசனம் 8:12 பாருங்களேன். 8வது அதிகாரத்துல 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். பாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்த மனத்தாழ்மையமா இருக்கிறேன், நானே வானத்தில் இருக்கிற ஜீவ அப்பம்னு சொன்னவர் இப்ப இன்னொன்னு சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன், என்னை ஜீசஸ ஃபாலோ பண்றவன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற ஒரு ஜீவ ஒளியை அவன் உள்ளத்துல நான் ஏற்றுவேன். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவன் சொல்லுங்களேன், எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. என்னன்னா அந்த இடத்துல ஒரு விபச்சாரியை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, விபச்சாரில பிடிக்கப்பட்ட ஒரு சிறியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அவர் மேல கல்லெறியலாமா, அவளை கொன்னுடலாமா, அவர் மாதிரி ஒரு மரணம் நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கொண்டு வர்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இயேசு கிறிஸ்து தரையில எழுதுகிறார், திரும்ப நிமிர்ந்து பார்த்து சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, உங்கள் பாவம் இல்லாத முதலாவது கல்லறிய கடவுள்னு சொன்னவன எல்லாரும் கற்களை போட்டுட்டு போயிட்டாங்க. அதற்கு பின்புதான் அந்த வசனத்தை சொல்லுகிறா, நான் உலகத்துக்கு வெளியா இருக்கிறவன்ப்பா, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீங்க என்ன சொல்லணும், இயேசுவை பின்பற்றுனீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த வேண்டாத இருள் இருந்து நீங்க ஜீவ ஒளியை கண்டடையலாம் நீங்க சொல்லலாம். ஆமாம் இல்லையா? இயேசுகிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தருவாரு. இயேசுகிட்ட வாங்க, மனத்தாழ்மையா இருக்கிற தேவன் அவர். இயேசுகிட்ட வாங்க, உங்களை புறம்பே தள்ள மாட்டா. நான் உங்களை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லுகிற ஆண்டவர். இயேசுகிட்ட வாங்க, ஜீவ ஒளியை கர்த்தர் உனக்கு தருவா. உங்க இருதயம் பிரகாசிப்பதை நீங்க பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவட சொல்றாரு, நீ நானும் நீ ஆட்களுக்குள்ள தீர்க்கல் நீ போன்னு சொன்ன உடனே அது பின்பதாக அதை சொல்லுகிறார். என்ன இப்படி பண்ணிட்டாரு, அப்ப இவர் என்ன செய்ய போறாரு, பாவத்தை ஏற்றுக்கொள்வாரா? இல்ல, அந்த அதை இருள் இல்லாதபடிக்கு ஜீவ ஒளியை அவர் உனக்கு ஏற்றி தருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து 10வது அதிகாரம், அதுல யோவான் 10:7. எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ற எல்லாமே மிக மிக பிரபலமான வசனங்கள், மிக மிக பிரபலமான வசனங்கள். இயேசு தன் வாயிலிருந்து சொன்ன வசனங்கள். ஒவ்வொரு இடத்துல அற்புதம் செய்கிற பொழுது, ஒவ்வொரு இடத்துல அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அப்படிதான் சிச்சுவேஷன்ல தான் என்ன செய்யறது, வேர்டை ரிலீஸ் பண்றாரு. மக்களை பாக்குறாரு, அவங்க வருத்தப்பட்டு பாரத சுமக்குறாங்க, பாக்குற அழைக்கிறார், வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க. யாரா அழைப்பாங்களா? கஷ்டப்படுறவங்க ஒரு வீட்டுல கஷ்டப்படுறாங்களா? நாங்களாம் எங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டோம், பெருசா அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி எல்லாம் சொல்லி விட்டாங்க. கடைசியில பார்த்தா சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டோம். ஒரு சொந்தக்காரன் கூட அந்த பக்கம் வர மாட்டான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தெருவழியா கூட வர மாட்டான். பாத்தீங்களா, அரிசி கூட இல்லாம கஷ்டப்பட்ட நாள்லாம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. ஆமென் சொல்லுங்களேன். பெரிய இடத்துல வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி நாசக்கடா இருக்கும் போது பாருங்க, நான் அப்படி இருக்கும்போது கர்த்தரனை வந்து சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வாழலாமா, பொழைக்கலாமா, இருக்கலாமா, என்னதான் பண்றது, வாழ்க்கையில என்ன இவ்வளவு டிராஜடியா இருக்குது, இவ்வளவு எல்லாம் ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சிருச்சு, இருதயத்தை போட்டு என்ன பண்ணுது, அறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல ஜீவ ஒளியை தருவேன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, பாருங்களேன் என்ன சொல்றாரு பாருங்களேன். யோவான் 7வது வசனம் 10:7. அதனால் இயேசு மறுபடியும் நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆத்துமாக்கள், தேவ சமூகத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்கள், அவங்கதான் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆத்துமாக்களை தான் அப்படி சொல்றாரு. ஆடு, அதுவும் சபைக்குள்ள மேய்ப்பனுக்குள்ள தேவாலயத்துக்குள்ள வந்துவிட்ட ஆடுகளுக்கு நான் தான் என்ன செய்ய போறேன், டோரா இருக்க போறேன். வாசல்லாம் என்னது, என் வழியா பிரவேசிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ள நீங்க வந்து விடலாம். ஆமென் சொல்லுங்களேன். வாசல் எல்லாம் எதையும் என்ன செஞ்சிட முடியாது, உள்ள போயிட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, எனக்கு முன்னே வந்தவர் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. கொஞ்ச நாள் பார்த்தாங்க, இல்லையே இந்த மனுஷன் வந்து நம்ம கிட்ட வேற எது எதிர்பார்க்கிறான், இந்த மனுஷன் அப்படித்தானே சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னவங்க, வா உனக்கு வாழ்க்கை தர்றேன், நான் உனக்கு வாசலா இருப்பேன், நான் நீ என் கூட இருக்கலாம். என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, அவங்க வாசலா இல்ல, கொள்ளைக்காரா இருந்தாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு நன்மைக்காக, நீங்க அழகா இருந்தா அந்த உலகம் தெரிந்து கொள்ளும், நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை தெரிந்து கொள்ளும். நீ வந்து புத்திசாலியா இருக்கிற, நீ நல்லா அறிவா இருக்க, கார் ஓட்ட தெரிஞ்சா டிரைவரா தெரிஞ்சுக்கும்.
புரியுதா நான் சொல்றேன்? நல்ல தைக்க தெரிஞ்சீங்கன்னா வாங்க எங்க கம்பெனிக்கு வாங்க. அங்க இங்க போறீங்க, இங்க வாங்கன்னு வாங்க. என்ன எதுக்கு கூப்பிடுறான்? எதுக்கு இவங்க கூப்பிடுறாங்க? வாசல் எதுக்கு திறந்து வைக்கிறேன்? வா, நீங்க வருவதற்காக வாசல் திறந்தே இருக்கும். என்னடான்னு பார்த்தா வேலை செய்யறதுக்கு, என்னடான்னு பார்த்தா அங்க ஏதோ வாங்குறதுக்கு, நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தான் மனிதன் உங்களை அழைப்பான். கர்த்தரோ எதுக்காக அழைக்கிறார் பாருங்க, கீழே போட்டு பாருங்களேன். நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எதற்காக நீ அழைக்கப்பட்டாயோ, எதற்காக முன்குறிக்கப்பட்டாயோ, எதற்காக உன்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிற காரியம் பார்த்தீங்கன்னா உன்னை அது மெருகேற்றுவதாய் மேய்ச்சலை கண்டடைகிறதா இருக்கும். வனாந்தரத்துல விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தொடர்ந்து பாருங்க 11வது அதிகாரம். அது மாத்திரம் இன்னொன்னு சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல்னு சொன்னாரா? இப்ப பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், ஐ அம் தி குட் ஷெப்பர்ட். நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? ஆடுகளை வெட்டி பலிபட மாட்டார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளை வச்சு என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்க. அது அவருக்கு இது இல்ல, அதை என்ன கஷ்டப்படுத்த மாட்டாரு. அதால் நடக்கம்லாம் தூக்கி சுமப்பார். அதான் நல்ல மேய்ப்பன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரிசுத்த வழியில் நடப்பதற்கு நீங்க என்ன செய்ய, இடுக்கமான வாசல்ல உள்ள போயிட்டு இருக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியல, அதுல பிரவேசிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுது இந்த உலகம். தேவனும் நல்ல மேய்ப்பன் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அவர் வழியில வந்தோம்னா என்ன செய்யறாரம்மா? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எப்பயுமே ஆடுதான் ஜீவனை கொடுக்கணும் இல்லையா? சொல்லுங்க. யார் தான் ஜீவனை கொடுக்கணும்? உயிரை வாங்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல, உயிரை வாங்க மாட்டாரு, தர்றாராம். எத்தனை வாங்கலான் இருக்கீங்க? அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்களேன் 14 பாருங்களேன். கூலியால் 13 பின்னாடி, கூலியால் கூலிக்காக வேலை செய்ய ஓடி போகிறான், ஆடுகளுக்கு அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய அறிந்தும் என்னுடைய அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆளும் எனக்கு உண்டு, அவைகளை கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்கு வாசல். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பாருங்க, அந்த இப்படிப்பட்ட சமுதாயத்தை, சபையை தன்னுடைய அதிகாரத்தெல்லாம் தப்பா பயன்படுத்தி, தவறா ஜெபம் பண்ணி, தவறா ஆலோசனை கொடுத்து, தவறான வழியில் நடத்தி, பணத்துக்காக, ஒருவேளை சோற்றுக்காக, ஒருவேளை சோற்றுக்காக அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆடுகளை விற்கிற கூலியால் அல்ல, நானே நல்ல மேய்ப்பன். எங்கிட்ட வர்ற ஆடு செழிப்பு அடையும், எங்கிட்ட வர்ற ஆடு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையும். நான் அவளை திக்கடலா விட மாட்டேன், உனக்காக ஜீவனையும் கொடுப்பேன்றார். அல்லேலூயா. எந்த மேய்ப்பன் சொல்ல முடியும்? ஆடுக்கு யாராவது இந்த மேய்ப்பனை ஜீவனை கொடுப்பாரா? கொடுத்து இருக்காங்களா? ஆபிரகாமே தன் குமாரனுக்காக இன்னொரு ஆட்டை உள்ள போய் வச்சுட்டு மகனை கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த ஆடு போனா போகட்டும்ட்டு தேவன் சொல்லுகிறார், இல்ல நான் உனக்காக என் ஜீவனை தருகிறேன். தந்தாரா இல்லையா? வாக்கு கொடுத்த இயேசு அதை அப்படியே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரம் அது 25 பாருங்க. என்ன மாதிரி ஒரு ஆண்டவர்! இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்கு வாசல், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் வானத்திலிருக்கிற ஜீவ அப்பம், நான் உனக்கு வாக்கையும் ஞானத்தையும் கொடுப்பேன், நான் சாந்த மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் ஜீவன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். இவரை விசுவாசிக்கிறீங்களா? அது சொல்லணும். நீ இன்றைக்கு மரித்தா எங்க போவீங்க? இன்றைக்கு மரித்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார்? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ மரித்தா என் கூட இருப்ப, விசுவாசிக்கிறியா? நீ மரியாம இருப்பேன்றாரு. அல்லேலூயா. உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிற. என்ன ஒருத்தனை எழுப்ப போறாரு, லாசர் எழுப்ப போவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். லைஃப் ஒரு பெரிய லெசன் பாருங்க. நான் எழுப்ப போறேன், அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? ஏன் எழுப்புறேன்னா, நான் தான் ஜீவனா இருக்கிறேன், உயிர் தெழுதலுமாய் இருக்கிறேன். நான் தான் என்ன செய்ய போறேன்? உயிர் தெழுதலை என்ன செய்ய போறேன்? உலகத்துல முதல்ல உண்டாக்க போகிறேன்.
என்னை தேவன் எழுப்புவார். என்ன ஒரு விசுவாச வாழ்க்கை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிக்கணும் பாருங்களேன். நீங்க போய் சொல்றீங்க இயேசு நல்ல மேய்ப்பன்பா. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பிரச்சனையில எல்லாம் இருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஒருத்தன் விக்கிரத்துல மாட்டிருக்கான், ஒருத்தன் விபச்சாரத்துல மாட்டிருக்கான், ஒருத்தன் போதை பழக்க வழக்கத்துல ஒருத்தன் வேலை செஞ்சே ஐயோ இப்படியாச்சு, ஒருத்தன் மனைவி கிட்ட மாட்டே, ஒருத்தன் மனைவி கிட்ட கணவன்கிட்ட மாட்டே, ஒருத்தன் மாமியார்ட்ட மாட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல என்ன செய்யறாங்க, உலகம் என்ன செய்யறாங்க, அவங்களை பிடித்து வைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளை அடையாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஏன்னா நான் உலகத்தில் ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் இப்ப என்ன சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மரணத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது பாருங்களேன். மரணத்தை குறித்து என்ன இருக்கக்கூடாது? ஆமா, அதான் வந்து பயன்படுத்துது. என்கிட்ட பேசாம போயிடலான்னு இருக்கிறேன். அதை நம்ம பெருசா அவங்க வாழ்க்கை கொடுக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் அதை உங்களை வச்சு என்ன செய்ய போறது மாதிரியும் ஒண்ணுமே கிடையாது. என்ன செய்யாது? பாதாளத்திலே இரவும் பகலும் அக்கினி கடலிலே உங்களை வெந்து போகும்படியாக, நீங்கள் அலறிக்கொண்டு இருக்கும்படியாக அது உங்களை என்ன செய்யுது? மரணம் என்பது கூட ஒரு செகண்ட்ல வந்துடும். ஆனா அது பின்பதாக நடக்கிற ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா? ஆண்டு என்ன சொல்ல, உனக்கு நான் ரெஸ்ட் தர்றேன்ப்பா, உயிர் தெழுந்த ஜீவனா இருக்கிறேன். உன் ஆத்மா இன்றைக்கு மரித்தால் உன் ஜீவன் இன்னைக்கு போச்சுன்னா இயேசு கிட்ட போயிடலாம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் அங்க என்ன, உன் ஆத்மாவை உயிரோடு வைத்திருப்பா. நீ மரித்தாலும் பிழைத்துக் கொண்டிருப்பா. இன்றைக்கும் ஆபிரகாமை இன்றைக்கு ஆபேலை பேசுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவங்களை பேசுகிறோம். எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் சமூகத்துல ஆடி பாடி அவரை உயர்த்துகிறவளா இருக்கிறாங்க. ஆனா அவரை விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவனா இருக்கிறான். இங்கேயும் அவனுக்கு இழைப்பாறது இல்ல, அங்கேயும் இல்ல. எல்லாத்தையும் வச்சிருந்தவரை நம்ம பார்க்காம, அவருடைய சுவிசேஷத்தை கேட்காம, அவருடைய உபதேசத்தை கேட்காம, தன் செவியை விலக்கி இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறவன் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருக்கிறான். நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு தன்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அடுத்து பாருங்க, யோவான் 14. யோவான் 14 2 பேர் திருப்பினீங்கன்னா 6வது வசனத்துல சொல்றாரு ஆண்டவர். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் வருது, நானேன்னு வருது. எல்லாத்துலயும் இயேசு சொல்றாரு. இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ற ஒரே ஒருவர் அவர் மாத்திரமே. ஏன்னா அவர் தான் வீட்டிலும் ஜீவனுமாய் இருக்கிறார். இப்ப சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எந்த வழியில போறது தெரியல, மை வே எதுனான்னு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல, எதிர்காலத்தை குறித்து எந்த நம்பிக்கையும் இல்ல. ஏன்னா அதுக்கு மேல அவர் சொல்றாரு, இருதயம் எல்லாம் கலங்கி இருக்குது. அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்? இருதயம் ரொம்ப குழப்பத்துல இருக்குது, ஆழ்ந்து இருக்குது. யார் நம்புறது, யார் எது பண்ண எது தெரியல. அவர் சொல்றாரு, இல்ல, ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த லைஃப்ன்றார். ஆமென் சொல்லுங்களேன். என்னை ஜீவனா ஏற்றுக்கொள், என்னை உன் வழியாக ஏற்றுக்கொள், என்ன ஃபாலோ பண்ணுப்பா. சத்தியம் அதுதான். இயேசுவை ஃபாலோ பண்ண, அதான் சத்தியம். சத்தியம் என்றால் இயேசு, இயேசு என்றால் சத்தியம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் அவன் மெய்யாக விடுதலையாவான். ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் யாரு? ஜீசஸ். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். உலகத்துல எல்லாம் கேக்குறாங்களா, எந்த வழி போறது, எந்த வழி, என் வழி எது, என் வழி தனி வழி. ஆமென் அல்லேலூயா. சொல்றாங்கல்ல, என் வழி தனி வழின்னு எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில அவன் வரவே இல்லை எதுக்குமே. வழின்னு சொல்லி எங்கேயோ போயிட்டாரு, அவரு எங்கேயோ போயிட்டாரு. ரசிகர்கள் ஏமாந்து போனாங்க. என் வழி தனி வழின்னு சொன்ன ஒரு ரசிகர்கள் சொல்றேன் நான். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? நம்ம சொல்ல இத்தனை வருஷம் என்ன செஞ்சாங்க, சொல்லி ஏமாத்தினவனாதான் இருக்கிறானுங்க எல்லாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல என் வழியில வர சொல்லு, நான் ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய சத்தியம் உனக்கு என்னவா இருக்கும்? பரிசையும் கேடகமா இருக்கும். உயர்ந்த அடைக்கலத்தினை வைக்கப்படுவாய், என்ன நம்புன்றார். ஆமென் சொல்லுங்களேன். வேற யாரையும் போய் வேற வழியில போயிடாத. எக்ஸிட், இந்த எக்ஸிட் என்ன செஞ்சிடும், உன்னை எக்ஸிட்டா மாத்திரும். ஆமென். எக்ஸிட் குரூப்ல இருந்து வெளியில போற மாதிரி அனுப்பிடும். ஒரு ஸ்டேட்டஸ் தப்பா போட்டீங்கன்னா கதை முடிஞ்சது இல்ல, உடனே எக்ஸிட் பண்றாங்களா இல்லையா? அவங்கள சீச்சி வேணான்றாங்க. அந்த மாதிரி உலகத்துல இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோ எக்ஸிட். என்கிட்ட என்ன இருக்கு? வேதான் இருக்குது. நோ எக்ஸிட். இதுவே கிடையாது, எக்ஸிட் குரூப்பே கிடையாது அவரு. ஆமென் சொல்லுங்களேன். வழி இதுவே, இதுல நடவுங்கள். அது தேவன் சொல்லுகிற வழி. நானே என்னவா இருக்கிறாரு?
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னுடைய வழிகளிலே நீ வந்தால் பிதாவை காணலாம். என்னுடைய சத்தியத்திலே நடந்தால் நீ பிதாவை அறிந்து கொள்ளலாம். என்னுடையதான இந்த ஜீவன் உனக்கு என்னவா இருக்கும்? நித்திய ஜீவனாய் இருக்கும். ஏன்னா அது பிதாட்டல்ல கொண்டு போகுது. அவரை காண்கிறவர்கள் மறிக்க மாட்டார்கள், அவரை அறிந்து கொள்ள மறிக்க மாட்டாங்க. அவரை ஃபாலோ பண்றவங்க என்ன செய்ய முடியாது? இப்படிப்பட்டதான உலகத்தின் இன்பங்களை சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. அவர்கள் வெளிச்சமா இருப்பார்கள். அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்து சொல்றாரு பாருங்களேன், கீழே அப்படியே 20 யோவான் 14:15 யோவான் 14:15 பாருங்க. நீங்கள் இடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை நோக்கி பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியனை காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யாருங்க சொல்ல முடியும்? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? சத்திய ஆவியான நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவிய நான் உங்களுக்கு தந்தருவேன்னு சொல்றாரு. நான் உங்களை திக்கற்றவளாக விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டீங்க? என்ன ஒரு சத்திய வார்த்தைகள் பாருங்க. இயேசு நான் எங்க ஃபாலோ பண்ணணும்? ஜீசஸை ஃபாலோ பண்ண விட்டா என்ன இருக்கு? ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. கேட்கறாங்களா? இல்ல இந்துக்கள் கேட்பாங்க, என்கிட்ட கோடான கூடிய தேவதூதர் இருக்காங்க, எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? இல்ல வேற ஏதாவது செய்ய முடியுமா? அவனுக்கு நீ தான் செய்யணும், அவனை நீ தான் அலங்கரிக்கணும், நீ தான் பட்டோ கதரோ என்னமோ உடுத்த நீங்க தான் உடுத்தணும். கையில வேலோ கம்போ வேற ஏதாவது நீங்க தான் கொடுக்கணும். அறிவாலோ சுத்தியலோ நீங்க தான் கொடுக்கணும். அவன் சொல்லுங்க, மூக்குத்தியோ இல்ல பின்னாடி தோடோ ஆரமோ நீங்க தான் போடணும். நீங்க தான் மண்ணு குதிச்சாடணும். அது அதே ஆடாது. இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க தான் காவடி தூக்கணும், நீங்க தான் மலை மேல ஏறணும், நீங்க தான் என்ன செய்யணும்? அழகான கூந்தலை டரன்னு என்ன செய்யணும்? நீங்க அப்பாடா போட்டாச்சு அவன் சொல்லுங்களேன். நீங்க தான் மொட்டை போடணும்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த தெய்வத்தை பாருங்க என்ன சொல்றாரு? சத்திய ஆவியானவரை இருக்கிறதுலே பீஸ்ஃபுல், இருக்கிறதுலே ரொம்ப உன்னதமான ஒரு தேவ ஆவியை உனக்கு நான் தருவேன்னு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சத்திய ஆவியான நான் உனக்கு தர்றேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கிட்ட இருக்கிறது என்ன செய்றாரு? அப்படியே உங்களுக்கு தர்றேன்ற. எவ்வளவு எளிமையானவர் நீங்க, எவ்வளவு பாவம் செய்தவர் நீங்க, எவ்வளவு நீங்க அக்கறையில போடப்பட வேண்டியவங்க, குப்பையில வீசப்பட வேண்டியவங்க, மனிதல ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட உனக்கு கண்ணு உன்னெல்லாம் வேணான்னு சொல்லி எப்பயோ தண்ணீர் தெளிச்சு விட்டாச்சு. உலகம் அப்பா இல்ல அம்மா இல்ல யாரும் இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டாச்சுன்னா ஆண்டவர் சொல்ல, நான் உங்களிடத்துல வருவேன். ஏன்? நான் உங்களை திக்கற்றலாக விட மாட்டேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படியே பாருங்களேன் 26வது வசனம். இன்னொன்னு சொல்றாரு, இந்த அதிகாரத்திலே 3 சொல்றாரு. 26 பாருங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றல வல்லனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவா. என்ன செய்வாராமா? நினைப்பூட்டுவா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் அமைந்த ஒரு சமாதானம் இருக்கு பாத்தீங்களா? உன்னதத்தில் வீற்றிருக்கிற சமாதானம், முன்னை இருதயத்தை நிரப்புகிற ஒரு சமாதானம், பூமியில இருக்கிற எந்த மனுஷனும் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் இல்லாத இருதயம் என்னங்க ஆகும்? கலங்கும் பாருங்களேன். சமாதானம் இல்லாத இருதயம் என்ன ஆகும்? பயப்படும் பாருங்களேன். சமாதானம் இல்லாத இருதயம் என்ன செய்யும்? அது உடையும். அது என்ன செய்யும்? கலங்கும். அது என்ன செய்யும்? ஒன்று செய்ய முடியாம அது அளவு இருதயம் தன்னை என்ன செஞ்சிடும்? விற்று எல்லாத்தையும் போ, ஒன்னும் இல்லையாற்று உலகத்துல இல்ல, என்னுடைய சமாதானத்தை அவன் இருதயத்தை நிரப்புவேன். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன்.
நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், சத்திய ஆவியாக சத்திய பரனை நான் உனக்கு தருவேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்க போய் சொல்லலாம், சமாதானம் இல்லாம இருக்கிறியா, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சமாதானத்தை நமக்கு தர்றாராமா. ஏதோ ஆறுதல் சொல்லி சமாதானம் தருவாங்க. மனுஷங்கிட்ட போனா ஆறுதல் தான் சொல்லுவாங்க, அப்படியா இப்படியா அதெல்லாம் கேட்டுட்டு சரி இப்படி பண்ணிக்கலாம், சரி நான் கூட இருக்கிறேன், அவங்க இருப்பாங்க, இவங்க எல்லாம் சொல்லிட்டு சரி நான் வரட்டுமான்னு போவாங்க. என்னங்க கூட இருக்கிறேன் நீங்க, ஹல்லேலூயா, இப்பதான் கூட இருக்கிறேன்னாரு, போயிட்டு வர நாளைக்கு பார்க்கலான்றாரு. ஏன் முடியாதுங்க இருக்க, ஏற்றுக்கொள்ளாது இருதயம் கூட. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். கரங்களை மேல வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து பாருங்க, யோவான் 15 பாருங்க. அதுல முதல் வார்த்தை, நானே நான் மெய்யான திராட்சை செடி. திராட்சை என்பது ருசியை சொல்லுது, திராட்சை என்பது அந்த கலர் ரத்தத்தை சொல்லுது, அன்பை சொல்லுகிறது. என்ன சொல்றாரு, என்னில் என்ன செய்யறாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்ன சொல்றாரு, அதுல 5வது வசனம் பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை கொடி இருக்கிறீங்க, எல்லாம் கொடியை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க இந்த டைம்ல. நீங்க எந்த கொடி, அவன் என்னங்கிறத அவனே கொடி காமிச்சவான். கருப்பு சிவப்பு நானு, இல்ல மஞ்சளும் பச்சை நானு, இல்ல நான் இந்த கொடி ஆக்கம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏகப்பட்ட கொடி வரப்போகுது. இனி ஒரே கொடியை கட்டி என்ன செஞ்சிட போறாங்க, ஊரையே தாளிக்க போறாங்க. நீங்க எந்த கொடியில இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் கொடிகள். நாங்கள் கொடியா, என்னங்க சொல்றீங்க? ஆமா, திராட்சை செடி அவர், அந்த கொடி நீங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? இல்லையே, நாங்க வேற கொடியில நினைச்சிட்டு இருந்தோம். ஐஎம் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே, நான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த கட்சியில போலான்னு இருக்கேன், எவனும் வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த கட்சி இல்லைங்க நீங்க, இந்த கட்சி நீங்க. அல்லேலூயா. திராட்சை செடி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்குள்ளே வந்து என்னை அவரு எனக்குள்ளே வந்து எனக்கு கனி கொடுக்கும்படியாக அப்படிதான் போட்டு பாருங்களேன். நான் அவனில் நிலைத்திருந்தால் ஒருவன் என்னிலும் அவனிலும், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் கனி தருகிறவர்களாக மாற போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் கனியே தரல, நானும் என்னென்னமோ ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டேன், உலகத்துல ஒன்னும் தர முடியல, யாருக்கு எதுவும் செய்ய முடியல. என்னெல்லாம் சொன்னாங்க, எங்க அப்பா அம்மா கூட அப்படி கேட்கல. எங்க வீட்டுக்காரம்மா கேட்பேன், எனக்கு என்ன செய்தீர்கள். பிள்ளைங்க கேட்கறாங்க, எனக்கு என்ன செய்தி வச்சிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்களேன். என் மாமியா கூட இருந்து கேட்டுதான் போச்சு, எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பார்ப்பேன் என்னில் கனி கூடாத இருக்கிற கொடி எதுவோ அவன் ஆட சொல்ல பாருங்க, கனி கொடுப்பேன். ஜீசஸ் அறிஞ்சவனதான் அதெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட. ஆமென். கர்த்தரை உள்ள வச்சுல கர்த்தர் கேட்டிருக்கிறார், நிச்சயம் பதில் செய்வார். ஆமென். நிச்சயம் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். எருமையை போக விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, என்ன நிலைச்சிருந்தா நீங்க என்ன செய்வீங்க, மிகுதியான கனிகளை கொடுப்பீங்களாமா. கர்த்தர் நல்லவர். கடைசியா பாருங்க, யோவான் 16:16 33 இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை எந்த மனிதனாலும் சொல்ல முடியல, முகமது நபியாலையும் சொல்ல முடியல, வேற எந்த ஆளும் சொல்ல முடியல, அலெக்சாண்டரால சொல்ல முடியல, ஹிட்லரால சொல்ல முடியல, பெரிய ராஜ்யங்களை படைத்திருந்த பாபிலோனை ஆண்டு கொண்ட நேபுகாத்நேச்சார் எத்தனையோ ராஜாக்கள் வந்து விட்டார்கள், அவங்களால சொல்ல முடியல. இல்லைங்க, நான் தோற்று போனேன்னு தான் சொல்றாங்க. இயேசு மாத்திரம் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், உபத்திரவத்தை ஜெயித்தேன். அர்த்தம் என்ன? உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னை பின்பற்றினீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனாலே 2 முறை பாருங்க, அவர் நான் நேசகுமாரன் என
வானத்திலிருந்து தேவன் இயேசுவுக்கு சாட்சி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். முதல் முறை அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார் இல்லையா? நியூ டெஸ்டிமெண்ட் மாதிரி யோவான் ஸ்நானகன் இருக்கிற பொழுது தேவனால நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி என்ன செய்யற, இப்ப இவர் தேவனுடைய நேசகுமாரன் சொல்லி சாட்சி பெற்றார். இன்னொரு இடத்துல எலியாவும் மோசையும் வந்த பொழுது ஆவியில மருவ மலையில வருகிற பொழுது இவருடைய நேசகுமாரன் இவளுக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி வான சத்தம் வந்தது. நான் நினைக்கிறேன் இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு, ரெண்டுலயுமே சாட்சி கொடுத்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு இத சொல்றேன்னா, அவ தேவனுடைய நேசகுமாரனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொன்னு பாருங்க, அப்போஸ்தலன் கூட அவங்களை கொடுத்து சாட்சி கொடுக்கிறான். யோவான் 6 கூட அவர் சொல்றாரு பாருங்க, அதை மட்டும் பார்ப்போம். யோவான் 6 பாருங்களேன். அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு தேவ குமாரனை கொடுத்து ஒரு சாட்சி கொடுக்கிறான். என்ன சொல்றான் பாருங்களேன், 68 பாருங்களேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எங்கப்பா போவோம்? அவன் சொல்றான் பாருங்களேன், எங்கேயாவது போகணும்னா இல்ல எங்கேயும் போக மாட்டேன், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அருந்தும் இருக்கிறோம் என்றான். உலகம் தோன்றினது முதற்கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகள் எந்த தெய்வமோ எந்த அரசியல்வாதிகளோ வந்து ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா? 50 ஆண்டு கால ஆட்சியில நாங்க இவ்வளவு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறோமே, அந்த இதெல்லாம் நிறைவேற்றணுமே, இதைதான் கொண்டு வந்தோம், அதைதான் கொண்டு வந்தோம். எந்த வாழ்க்கையும் முன்னேறல. அவங்களுக்கு நல்லா முன்னேறிட்டாங்க, நல்லா தெரியுது. அவங்க நல்லா முன்னேறிட்டாங்க இல்லையா? சொல்லுங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க? ஓ, இவங்க இந்த அடையப்ப அவர் முன்னேறிட்டார் தெரியுமா? என்னடா நாங்க எங்களை முன்னேற்றம் சொன்னீங்க, அது சொல்லுவோம். இந்த முறை போட்டீங்கன்னா சொல்லுவோம், இன்னும் மறுபடியும் அதான் சொல்லுவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுடைய வார்த்தையை நம்புங்க. அது உனக்கு ஆவியா இருக்கும். ஆனா அது மறுரூபா மாறுற பொழுது வாழ்க்கை ஜொலிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஒருத்தர் தீமைகள் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அசுத்தங்களுடைய சூழ முடியாது. கெட்ட பழக்க வழக்கங்களுடைய சூழ முடியாது. உலகம் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் வேற எதுலயோ சுற்றி கிடக்குது. வேண்டாத அசுத்தங்களுடைய சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. வாலிபர்கள் மோசம் போகிறாங்க, வாலிப பிள்ளைகள் மோசம் போகிறாங்க. ஏதோ பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், செல் இல்லாம இருக்கிறதுல. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் தன் வாழ்க்கையும் என்றும் வளம் என்றும் அதை சிரிச்சு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு ஓகே சிரிக்கலாம் கூட சிரிக்காம என்ன செய்யுது? ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, ஐ அம் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது. ஆனா இயேசு பின்பற்றினதான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவராய் இருக்கிறார். இதுவரை அவரை இதுவே ஏன் அவர் எழுப்பினார் என்பதை இவ்வளவு வார்த்தைகள் சொல்லுது. நிச்சயமா இவரை எழுப்பணுங்க. ஏன்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களை இழைப்பால் சொன்ன ஒருத்தரை எழுப்பாம தேவன் யாரை எழுப்ப முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். நான் சாந்த மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்ய, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஒருவரும் எதிர் பேசவும் கூடாத வாக்கையும் நாணத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இவர் எழுப்பினா என்ன தருவாரு? சொல்லுங்க. தேவன் ஒரு எழுப்பினா அவர் உங்களுக்கு என்ன தருவாரு? வாக்கையும் நாணத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். வாக்குன்னு என்னது? வார்த்தை. சுத்தமா இருக்கும் உங்க வார்த்தை. சும்மா அலத்த மாட்டீங்க, அனத்த மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, கோல் சொல்லி தெரிய மாட்டீங்க, கண்டதை பேச மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்ன பேசுவீங்க? வாக்கு. அப்பா சொன்னாலும் சொன்னார், வாக்கு திருவாக்குன்னுவாங்க. அந்த மாதிரி வாக்கு. ஞானத்தை கொடுப்பேன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நாணம் இல்லாம மாட்டி இருக்கிறோம். நம்ம இல்லையா? நாணம் இல்லாம நான் கடன் வாங்கிட்டேன், நாணம் இல்லாம நான் என்ன கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன், நாணம் இல்லாம அந்த போய் எடுத்து அதை படிச்சுட்டேன், நாணமே இல்லாம அறிவே இல்லாம அதை பண்ணிட்டேன். ஒன்றுல போயிட்டேன், அறிவில்லா பாத்தியா, ஐயா நான் இப்படி பண்ணிட்டேன், நான் இதை இப்படி சாப்பிட்டுட்டேனே, இதை குடிச்சிட்டேன், எல்லாம் என்ன சொல்றாங்க? அறிவே எல்லாம் பண்ணிட்டேன், ஏதோ அந்த நேரம் சரியில்லை அப்படின்றாங்க. வாக்கை நாணத்தை நான் அவனுக்கு தர்றேன்ற செய்யறதா இவன் செஞ்சுட்டு இல்லைன்றான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேற என்ன சொல்றாரு? நானே வானத்தில் இருக்கிறேன் ஜீவப்பம். சாப்பாடு வயிற்று நிரப்புறது மாத்திரம் ஆத்மாவை நிரப்பணும். ஜீவப்பமாகிய வானத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பாருங்க.
அல்லேலூயா. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இந்த வெளிச்சத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை விசுவாசிக்கிற ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஆமென். இருளில் நடவ மாட்டான். உன்னிடம் தத்தளிக்காது. ஆமென் சொல்லுங்களேன். இவரை எழுப்புனா நமக்கு ஜீவ ஒளி நிச்சயம். இவரை எழுப்புனா நமக்கு இளைப்பாறுதல் நிச்சயம். இவரை எழுப்புனா அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுப்பா. அது ஜீவ அப்பமாக எனக்குள்ள என்ன செய்யும்? நான் மறிக்காம இருப்பேன். நானே வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே நல்ல மேய்ப்பன். இவரை தாங்க எழுப்பணும். நல்ல மேய்ப்பன் நிச்சயமா எழுப்பணும். அல்லேலூயா. நானே வீட்டிலும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் இவனை எழுப்புறேன். இதா எழுப்பக்கூடிய காரணம் என்ன? தேவகுமாரன் என்றா கிடையாது. நானே என்னவா இருக்கிறாரு? உயிர்த்தலும் ஜீவனமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்காரு. இவரை தானே எழுப்பணும். ஆபிரகாம் சொன்னாரா? உங்க லிஸ்ட் சொல்லிச்சா? எபிரேயர் 11 அந்த முழு லிஸ்ட் சொல்லி இருக்குதா? நானே ஆடுகளுக்கு மேய்ப்பனா இருக்கிறேன், நல்ல மேய்ப்பன்னு சொல்லி இருக்குதா? கிடையாது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். சத்தியாவியாய் தேற்றலவன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவர் உனக்கு என்ன செய்வாரு? உணர்த்துவா. நான் கூட இருப்பேன். என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவகுமாரன் தம்முடைய சிறுதயத்தை திறந்து இவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னா, இவரை உயிரோடு எழுப்பிட்டா என்னுடைய சமாதானத்தை அப்பதான் உலகத்துக்கு கொடுக்க முடியும். நானே திராட்சை செடி, என்னை நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பேன்னு சொன்னவரை தான் எழுப்பினாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்க முடியாம தோத்து போனவரை ஆண்டவர் எழுப்பவில்லை. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு முன்னமே பதிவு பண்ணார். பாத்தீங்களா? அவரை தான் உயிரோட தேவன் எழுப்புகிறார். நீங்கள் ஏமாற்றப்படவில்லை. நீங்க ஏதோ ஒரு தெய்வத்துக்கிட்ட வரல. உண்மையுள்ள பரிபூர்ணமுள்ள தெய்வத்திட்ட வந்திருக்கிறீங்க. மேய்ச்சலை கண்டடைகிற தேவனத்துல வந்திருக்கிறீங்க. இளைப்பாறுதல் தேவனத்துல வந்திருக்கிறீங்க. ஒளியை பின்பற்றுகிற, வெளிச்சமா உங்களை மாற்றுகிற, ஜீவ ஒளி உங்கள் இதயத்தில் ஏற்றுகிற, சமாதானத்தை தருகிற, வழியை காண்பிக்கிற, சத்தியத்தை போதிக்கிற, சத்திய ஆவியானவரை தருகிற அந்த தேவனத்துல குமாரத்துல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதான் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். என்னப்பா நாங்க சொல்றது? ஒண்ணு இல்ல, நானு நல்ல மேய்ப்பன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, அவர் தன் சமாதானத்தை உனக்கு தருவார்னு சொல்லு. என்னப்பா சொல்றது? என்ன உபதேசம் பண்றது? என் சத்தியத்தை நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உலகத்தை ஜெயித்தார்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். மரணம் அவரிடத்துல என்ன செய்யல? தோற்று போனது. ஆமாவா இல்லையா? தானிகள் அவரிடத்துல தோற்று போனது. கூர் ஈட்டிகள் அவரிடத்துல தோற்று போனது. ஆமென் சொல்லுங்களேன். தரித்திரம் அவரிடத்துல தோற்று போனது. பெரிய பெரிய ராஜாக்கள் தோற்று போனார்கள். அவர் சொன்ன நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? நீங்க உங்களுடைய எருமையும் வறுமைக்குரிய காரியங்கள் ஜெயிக்கணுமா? தேவன் உங்களை பயன்படுத்தணுமா? இந்த சுவிசேஷத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இதை உபதேசியுங்கள். அங்க போய் உனக்கு தெரியுமா, நான் இப்படிலாம் இருந்தேனாக்கும், அப்படிலாம் குடிப்பேனாக்கும், இப்படிலாம் கோவப்படுவேனாக்கும், இப்படிலாம் செய்வேனா? இது யாரு கேட்டா? யாரு கேட்டா? நீங்க உங்க கேரக்டர் ஏன் சொல்றீங்க? கர்த்தருடைய கேரக்டர் சொல்லுங்க. அவர் நல்ல மேய்ப்பனாக்கும். தெரியுமா உனக்கு? தெரியுமா? அவர் தான் ஆடுகளுக்கு வாசல்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். சத்திய பரன் அவர் தான். சத்தியாவை கொடுக்கிறவர் அவர் தான். அவர்கிட்ட வர முடியுமான்னு சொல்லி கேட்டா, இவ்வளவு குவாலிட்டி வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட நிச்சயம் உலகம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் பணம் இருந்தாலே போறாங்களா இல்லையா? கொஞ்சம் ஆசை காட்டினாலே போறாங்களா இல்லையா? சொல்லுங்க. வர்றாங்களா இல்லையா? சொல்லுங்க. கொஞ்சம் ஆசை வார்த்தை பேசிட்டா போதும், அப்படியே பின்னாடியே போறாங்களா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுறேன், இந்த வார்த்தையை சொல்லுங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை. அவன் விட்டுட்டு போயிருவான், அவன் பிரேக் அடிச்சிருவான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இதுவோ சத்திய வார்த்தைகள், என்று நிலைத்திருக்கிற வார்த்தைகளை பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தேவன் இன்றைக்கு அருளி இருக்கிறார். நான் அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஓ ஹல்லேலூயா. இயேசு நமக்கு தந்த வாக்குறுதியை பாருங்க. அவர் நமக்கு தந்த வார்த்தைகளை பாருங்க. இவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். சிலுவை நமக்கு இது எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. இந்த சிலுவையிலே மரித்த அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாரும் தர வல்லவராக இருக்க என்பதை சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. ஏன்? சிலுவையில தான் அவர் என்ன செய்யறாரு? தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவனையே தருகிறார். நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இவரை தேவன் நிச்சயம் எழுப்பணுங்க.
யாரும் அப்படி தந்துவிட முடியாது. ஆனா இவர் நிச்சயம் எழுந்திருக்காரு. அப்ப நிச்சயம் எனக்கு என்ன செஞ்சாரு? அவர் நிரூபிச்சுட்டாரு. எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டாரு. இளைப்பாறுதலை தந்தவர் அவர், மெய்ப்பன் அவர், நிரூபிச்சுட்டாரு. உலகத்தை ஜெயித்த நிரூபிச்சுட்டாரு. சிலுவையிலே மரித்த ஜீவனை தந்துட்டாரு, நிரூபிச்சுட்டாரு. எல்லாவற்றையும் நிரூபித்த தேவனை நீங்கள் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். அது உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் மாற்றும். உங்க விசுவாச வாழ்க்கை வழி மாறும். நாளை வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னார் பாத்தீங்களா? அந்த வழிகளில நீங்கள் பிரவேசிக்க இது உங்களுக்கு மிக உறுதுணையாய் இருக்கும். எபிரேயர் 11:12 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன்பதாக வைக்கப்படும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சோதனையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரத்தில் வீற்றிருக்கிறார். அங்கு இருக்கிறவர் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர்கள எங்க அப்படியே திரும்பி பாருங்க. ஒரு நிமிஷம். காப்பாத்துறேன், வேலை தர்றேன், காசு தர்றேன், உங்களுக்கு இன்பத்தை தர்றேன்னு சொன்னவங்க எங்கன்னு யோசிச்சு பாருங்க. மனிதர்கள், பதர்கள், புல்லுக்கு உப்பா இருக்கிற மனுஷனை நம்பாத, கலட்டி விட்டுப்படுவீர்கள். ஆமென். உன் திறமைக்கும் கூலி கொடுக்கிறவனா தான் இருப்பானே தவிர கூலியாலதான் வச்சிருப்பானே ஒளிய உங்களுக்கான மேன்மையை அவனால் தர முடியாது. ஏன்னா அவனே மேன்மையானவன் அல்ல. ஆனா இயேசுவை பாருங்க. கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இதை உபதேசம் பண்ணுங்க, நான் சார்ந்த மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னுடையதான பாரத்தை நீங்க சுமந்து கொள்ளுங்க, நான் சாந்த மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், வானத்தில் ஜீவப்பம் நானே, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் நாடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பேன், நானே வீட்டுல ஜீவனமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், சத்திய ஆவியானவரை நான் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், நானே திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் எழுத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனி கொடுக்கிறவங்களை மாற்றணுமா? கனியே இல்ல ஆண்டவரே வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஒரு கனியே இல்ல ஆண்டவரே. தகப்பனே, நீயே கனி கொடுக்கிறவங்களாக நீ மாற போறீங்க. சமாதானத்தை உங்களுக்கு தருகிற தேவன் உலகத்தை ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். எஸ், பிதாவானவர் சாட்சி பெற்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் உலகத்துல அது இவர் தானே. ஞானஸ்நானம் எடுக்கும் போது சாட்சி பெற்றார். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து சாட்சி பெற்ற ஒரே ஒரு இவர் தானே. அப்போ சாட்சி பெற்றவர் இவர் தானே. இவரை நீங்க விட்டு விடாதிருங்கள். உங்க வாழ்க்கையில அவரை என்ன செய்யுங்க? விசுவாசிங்க, பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாய் அவர் என்ன உயர்த்துவார். நிச்சயமாய் இந்த ரெக்கார்டு எனக்கு போதுங்கன்னு சொன்னீங்கன்னா கரங்களை மேல உயர்த்துங்க. இந்த ரெக்கார்டு போதும் அப்பா. இவ்வளவு ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? இயேசுவை பின்பற்றுவதற்கு அதுவே காரணமாக அமைந்தது. இயேசுவை பின்பற்றுவதற்கு அதுவே போதுமானதா இருந்தது. ஆபிரகாம்கிட்ட இந்த ரெக்கார்டு இல்ல, ஈசாக்கிட்ட இல்ல, தானியேல்கிட்ட யார்கிட்ட இல்ல. எல்லாம் பாவம் செய்தவர்கள் அவருடைய கல்லல் நமக்கு உண்டதாக இருக்கிறது. இவரோ மரித்தொழுந்து எழுந்த முதல் பலனானவர், தேவனுடைய சிங்காசனத்துல பக்கத்துல வீற்றிருக்கிற, அவருடைய மடியில வீற்றிருக்கிற ஒரே ஒரு இவர் தான். இவரை பின்பற்றினா எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இவரை பின்பற்றினா வாக்கை ஞானத்தையும் அவர் எனக்கு தருவார். இவரை பின்பற்றினால் அவருடைய மாம்சத்தை எனக்கு புசிக்க கொடுப்பார். அவருடைய ரத்தம் எனக்கு என் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கும். என் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், காலமெல்லாம் காப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், காலமெல்லாம் காப்பார். என் கண்ணீரை துடைக்கிறவர், என்னை காலமெல்லாம் காக்கிறவர் அவர்.
அவர் இருதயம் விற்கப்பட்டது எனக்காக, அவர் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தது எனக்காக, அவர் கால்களிலே ஆணிகள் எனக்காக, உடலெல்லாம் காயங்கள் எனக்காக. அல்லேலூயா.